ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், டாக்டர் ஸ்தா கோட் ஃபார்ம்லேருந்து நம்ம அந்த மக்காச்சோளம் ஒரு தடவை லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 15 நாளைக்கு முன்னாடி தெரியுதுங்களா, மக்காச்சோள கருது வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியும் நினைக்கிறேன், இங்கே தெரியுதுங்களா மக்காச்சோள கருது. இங்கே பாருங்கள், தெரியுதா மக்காச்சோள கருது. இந்த மாதிரி கருது ஒன்று தான் வரும் பலமானது, இன்னொன்று வந்து சின்னதாக வரும் பொட்டையாட்டம், அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இது மாதிரி கருது வரும்போது நாளை தெரியுதுங்களா, அது மாதிரி பூ வைக்க ஆரம்பிச்சிடும் மக்காச்சோளம். ஸோ இந்த கருது வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது. இன்னொரு 15 நாள் 20 நாள் ஆச்சுன்னா பால் கருது மாதிரி வரும். அந்த டைமில் தான் இந்த சைலேஜ்ன்றது பண்ணுவாங்க. இந்த பால் கருது வர டைமில் தான் சைலேஜ் பண்ணி பதப்படுத்துவாங்க. எல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணி ஏர் போகாத மாதிரி பிளாஸ்டின் கவரில் வந்து நல்லா பேக்கிங் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 மாதம், அதிகபட்சம் ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஏர் போகக்கூடாது. ஏர் போனால் ஃபங்கஸ் வச்சுதுன்னா யூஸ் ஆகாது, வயிற்றில் போக ஆரம்பிச்சிடும் ஆட்டுக்கலாம். ஸோ இதுதான் அந்த மக்காச்சோளம். 15 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன் பதிவு. ஸோ அது கண்டினியூஷனுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். தெரியுதுங்களா மக்காச்சோளம். தேங்க்யூ. வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.